சூர்யாவோட நடிப்புல அடுத்ததா ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துல மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா, சுனில்னு பலரும் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கி இருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. வர்ற 14ஆம் தேதி இந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்துச்சுங்க. இந்த பாடல் வெளியீட்டு விழாவுல சூர்யா என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா, கோவை என்னோட சொந்த ஊரு, என்னோட உறவுகள், சொந்தங்கள் இங்க இருக்காங்க. சில காரணங்களால என்னோட பிறந்த நாளை கொண்டாடல அப்படின்னாலும் 5000 பேர் ரத்த தானம் பண்ணிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு தேடி தேடி போய் பாட புத்தகங்களை கொடுத்திருக்காங்க. 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் அதோட விடுமுறை காலங்கள்ல பாத்தீங்கன்னா நான் சூலூர்ல தான் கழிச்சிட்டு இருந்தேன். நிலத்துல உழுது ஆடு மாடு மேய்ச்சு கிணத்துல குளிச்ச காலங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் பார்க்கும்போது உதட்டு ஓரம் ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோவுக்கான விஷயங்களும் இருக்கும், காமெடியும் தனியா இருக்கும். ஹோம் என்டர்டைன்மெண்ட் படம், ரசிகர்களுக்கான படம், ரசிகர்களோட குடும்பங்களுக்கான படம். எனக்கு வெற்றி கொடுத்த ரசிகர்களுக்கும் இதை விட பல மடங்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி பாத்தீங்கன்னா காதல் பத்தி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு நம்ம சூர்யானா என்ன சொன்னாருன்னா, காதல் அப்படின்றது தாலி கட்டுற நாள்ல மட்டும் உணரப்படுற ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு நாளும் காதலிக்கணும். 20 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாலும் அந்த அன்பும் காதலும் தொடரணும். வாழ்க்கையில காலம் மாறலாம், முன்னுரிமைகள் மாறலாம், மனிதர்களும் மாறலாம். ஆனா நம்ம துணை மேல நம்ம வச்சிருக்க அன்பு மட்டும் எப்பவுமே மாறக்கூடாது. ஒரு பெண் வாழ்க்கையில ஒரு நிலையை அடையிறதுக்காக கடந்து வர்ற பாதை ஒரு ஆண் கடந்து வர்றதை விட ரொம்பவே கஷ்டம். ஒரு வீட்டை கவனிச்சுக்கிறதுலயும் குழந்தைய பெத்தெடுத்து வளர்க்கறதுலயும் பெண்கள் எவ்வளவு தியாகங்களை பண்றாங்க. அந்த தியாகங்களுக்கு எப்பவுமே மதிப்பு கொடுக்கணும். உங்க துணைக்கு எப்பவுமே மரியாதையும் அன்பும் குறையக்கூடாது. உண்மையில காதலை விட மரியாதைய அதிகமா அவங்களுக்கு கொடுங்க. அந்த மரியாதைய வாழ்க்கை ஃபுல்லா உறுதியா கடைபிடிங்க அப்படின்ற மாதிரி சூர்யானா ரசிகர்களுக்கு ஒரு அன்பான அட்வைஸையும் கொடுத்திருந்தாருங்க. இந்த மனுஷன் அட்வைஸ் சொல்றதோட மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையிலையும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏன் நம்ம ஜோ மேம அந்த அளவுக்கு மரியாதையா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த அட்வைஸையும் ரசிகர்களா இருக்க நமக்கு அவர் சொல்லி இருந்தாரு.